1000 சக்திகள் இழுக்கலாம் கீழே. 1000 பேர் உங்களுக்கு எதிராக வேலை செய்யலாம். 1000 பேர் உங்களை நசுக்க பார்க்கலாம். 1000 பேர் உங்களை சபிக்கலாம். 1000 பேர் உங்களுக்கு எதிராக வேலை செய்யலாம். 1000 பேர் உங்களுக்கு எதிராக எழும்பலாம், பேசலாம், தூற்றலாம், எது வேணாலும் செய்யலாம். அப்படி 1000 சக்திகள் உங்க கீழே இழுப்பதற்கு முயற்சி செய்தாலும் ஆதியாகமம் 1:2 சொல்லுகிறது, தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குனப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே பூமி எப்படி இருந்தது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமை ஒன்றும் இல்லைங்க. எதுவுமே இல்லை பூமியில. எதுவுமே இல்லாத காலத்துல பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அங்க அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் என்ன பண்ணினார்? அங்க சலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணினார்? ஒழுங்கு இல்ல, வெறுமை, இருள். ஆனா அங்க யார் இருந்தது? ஆவியானவர் இருந்தார். தேவ ஆவியானவர் இருந்தார். இப்ப தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் சொன்னாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாருன்னா, அங்க அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சத்தை போய் உண்டாக்கினார். தேவன் சொல்றதெல்லாம் அந்த ஆவியானவர் என்ன பண்ணாருங்க? செயல்பட்டார். அதே போல இந்த காலவெளியில நீங்கள் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிற பொழுது உங்களுக்குள்ள அசைவாடுகிற, உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் நீங்க ஜெபத்துல எவைகளெல்லாம் கேட்பீர்களோ, ஜெபத்துல எதையெல்லாம் சொல்லுவீர்களோ அதை எடுத்து பிதாவினிடத்துல போய் சொல்லுவார். அது உங்க வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். ஆமே, நிறைவேறும். அந்த ஆவியானவர் வேலை செய்வார் பாருங்க. அதுக்கு தான் ஆவியானவர். அப்ப ஆவியானவரை நம்ம பெறுகிற பொழுது பாத்தீங்கன்னா இடறுவதற்கு அவசியம் இருக்காது. ஏசாயால பார்க்கிறது போல எத்தனை பிரச்சனைகள் உங்களை எதிர்த்து வந்தாலும், எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக நின்றாலும், எத்தனை பேர் உங்களை கீழே இழுக்கணும்னு நினைச்சாலும், நீங்க சரிந்து போகணும், நீங்க ஒன்றுமில்லாமல் போகணும்னு சொல்லி எத்தனை பேர் உங்களுக்கு மாயமாலமான இல்ல மந்திர தந்திரங்களை செஞ்சாலும் அதற்கு விரோதமாய் நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம், உங்க மேல இருக்கிற உங்கள் மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அது வருகிற பொழுது அதுக்கு எதிர்த்து நின்று கொடியேற்றுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அது எதிர்த்து நின்று கொடியேற்றுவாருங்க ஆவியானவர். அப்ப நீங்க ஆவியை பெற்றுக்கொண்டால், அபிஷேகம் பெற்றுக்கொண்டால், பரிசுத்த ஆவியில நீங்க நிரப்பப்பட்டால், நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்துல எத்தனை தீய சக்திகள் உங்களுக்கு கீழே இழுக்க நினைச்சாலும் தூக்குகிற சக்தி பரிசுத்த ஆவியானவர் உங்களை தூக்கி கொண்டே இருப்பார். அவர் தூக்குவாருங்க. 1000 சக்திகள் இழுக்கலாம் கீழே. 1000 பேர் உங்களுக்கு எதிராக வேலை செய்யலாம். 1000 பேர் உங்களை நசுக்க பார்க்கலாம். 1000 பேர் உங்களை சபிக்கலாம். 1000 பேர் உங்களுக்கு எதிராக வேலை செய்யலாம். 1000 பேர் உங்களுக்கு எதிராக எழும்பலாம், பேசலாம், தூற்றலாம், எது வேணாலும் செய்யலாம். அப்படி 1000 சக்திகள் உங்க கீழே இழுப்பதற்கு முயற்சி செய்தாலும் உங்கள் மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற அபிஷேகம் இந்த கீழே இழுக்கிற பிரமாணங்களை காட்டிலும் மேல தூக்குகிற பிரமாணம் மிகவும் பெரியது. ஆமென்.